ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம அலுவலக உதவியாளருக்கு பணி நியமனத்துக்கு எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க, என்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்கும். அதாவது கிராம உதவியாளர் அப்படின்னா தலையாரி, ஒரு கிராமத்தோட தலையாரி. அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும், எப்படி சம்பளம் கொடுப்பாங்க, எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, இயர்லி வைஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இருக்கும், அதுக்கப்புறம் பதவி உயர்வு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை பதவி உயர்வு கிடைக்கும், பிஏஓவா ஆகலாமா, ஆர்ஐயா ஆகலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக இன்டர்வியூவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கப்படும், என்ன மாதிரியான கேள்விகள் இதற்கு முந்தைய வருடம் கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆனால் தான் நான் போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ கிராம அலுவலக உதவியாளருக்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 3 மாவட்டங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் 38 மாவட்டம், தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2299 வேகன்சிஸ். இந்த வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லாருமே இல்லை மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். உங்கள் சொந்த ஊரில் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மாவட்டத்தில் இருந்துட்டு வேறு மாவட்டத்துக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை பொறுத்தளவில் நமக்கு எக்ஸாமுன்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபார் இன்டர்வியூ ப்ளஸ் நம்மளோட மார்க்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி, இதை வச்சு தான் நம்மளே தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, பதவி உயர்வு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை இருக்குது, பிஏஓவா ஆகலாமா ஆக முடியாதா அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வேலையை பொறுத்தளவில் நீங்கள் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறீங்க, 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். மேற்படி கீழ்கண்ட இன சுழற்சி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன சுழற்சி, அதாவது ஒவ்வொரு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு அல்லது 21 வயசு அடைஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு உங்களுக்கு 21 வயசுலேருந்து 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 21 வயதுலேருந்து 35 வயது வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சகட்ட வயது வரம்பு 40 வயசு 45 வயசு வரை கூட நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஏஜ் லிமிட் தாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை யாரெல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு முன்னுரிமை இருந்தது அப்படின்னா ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ முன்னுரிமை வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி 9ஆம் வகுப்பு தேர்ச்சி, இல்லை 12ஆம் வகுப்பு டிப்ளமோ, ஐஐடி, இல்லை நீங்கள் உயர்கல்வி, அதாவது 1 டிகிரி இல்லை 2 டிகிரி என்ன படிச்சிருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பெண் கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க்கு. 9ஆம் வகுப்பு வரை நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா 5 மார்க் கொடுக்குறாங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்கன்னா 7 மார்க்கு, இல்லை உயர்கல்வி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சா, அதாவது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு 5 மார்க்கு கொடுக்குறாங்க. இதே இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சா, அதாவது நீங்கள் லைசன்ஸ் வித் லைசன்ஸோட உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சால் கண்டிப்பாக இதுக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சா, பைக் ஓட்ட தெரிஞ்சா கண்டிப்பாக டெஸ்ட்டு வைப்பாங்க. இது தெரிஞ்சிருந்தால் போதும் உங்களுக்கு 7 மார்க்கு, அதாவது 2 வீலர் சைக்கிள், 2 வீலர் ப்ளஸ் லைசன்ஸு, இந்த 3 இருந்திருந்தால் உங்களுக்கு 7 மார்க் கொடுக்குறாங்க. இதே 4 சக்கர வாகனம் கார் ஓட்ட தெரிஞ்சால், அதாவது வித் லைசன்ஸோட கார் ஓட்ட தெரிஞ்சால் உங்களுக்கு முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா
10 மார்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஜென்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கார் ஓட்ட தெரியும், லைசன்ஸும் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக 10 மார்க்கு அதுலேயே வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும் மற்றும் எழுத்து திறன், அதாவது உங்களுக்கு படிக்க தெரியணும் ப்ளஸ் எழுத தெரியணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 மார்க்கு வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கும் ஒரு இன்டர்வியூவில் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பரையோ இல்லை ஒரு புக்கையோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு ஃபைலையோ எடுத்து கண்டிப்பாக உங்களை படிக்க சொல்லலாம், அதாவது வாசிக்க சொல்லலாம். அதாவது நீங்கள் தப்பு இல்லாமல் நீங்கள் கரெக்டாக வாசிக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க்கு கொடுக்குறாங்க. அதே விஷயத்த அவங்க ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் நம்ம எழுதணும். அப்படின்னா ஒரு பக்கம் எழுத சொல்லலாம், இல்லை ஒரு பேராகிராஃப், அதாவது ஒரு 10 லைன் ஒரு 20 லைன் வரை கண்டினியூஸாக அவங்க சொல்லிகிட்டே வருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு போஸ்டிங் எடுக்காங்க. அதாவது அவங்க ஒரு பேராகிராஃப் வந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. ரொம்ப வந்து நிறுத்தி சொல்ல மாட்டாங்க, ஓரளவுக்கு நிறுத்தி சொல்லிகிட்டே வருவாங்க. அவங்க சொல்ல நம்ம கண்டினியூஸாக எழுதுகிறோமா, அதுவும் தப்பு இல்லாமல் அவங்க சொன்னது அனைத்தையுமே நம்ம எழுதுகிறோமா, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மார்க்கு. ஸோ இந்த 2 யுகத்திலுமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக 40 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களோட முகவரி, அதாவது பிறப்புச் சான்றிதழ் மற்றும் தற்போதைய முகவரி. பிறப்புச் சான்றிதழ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நிறைய பேருக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்தாலுமே வந்து போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ், அது வந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 25 மார்க்கு. இல்லை வந்து நீங்கள் இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாத்தூர் வட்டம்னு எடுத்திருக்கேன், அந்த வட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 20 மார்க்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 மார்க் வந்து கொடுக்குறாங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்காணல் இன்டர்வியூ வைப்பாங்க. வருவாய் கோட்டாட்சியர் விஏஓ கிட்ட ஆர்ஐக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மார்க்கு, அதாவது ஒவ்வொரு விண்ணப்பதாரருக்கும் 15 மார்க். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 15 மார்க்கு வழங்குறாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள்கிட்ட என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, என்ன மாதிரியெல்லாம் வந்து அவங்க வந்து எழுத சொன்னாங்களா, இல்லை படிக்க சொன்னாங்களா, இல்லை என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அனைத்து தகவலும் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு முடிஞ்சு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, இப்போ தலையாரியாக நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா எத்தனை வருஷங்கள் கழித்து உங்களுக்கு விஏஓவாக உங்களை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் கழித்து ஒரு வேக்கண்ட் எடுக்கும்போது 25% ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த 25%ல் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விஏஓவாக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அதாவது நீங்கள் வந்து 5th 8th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் போக முடியாது. இது நீங்கள் 10th 12th அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விஏஓவாக ஆகிறதுக்கான ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.